எங்க ஒரு குட்டி பொண்ணு அவங்க அம்மா கிட்ட பேட் எடுத்துட்டு வந்து காமிச்சு இது என்னதுமான்னு சொல்லி கேட்கறா. அவங்கள மீது எங்க இருந்து எடுத்தியோ அங்கே எடுத்து வச்சிருன்னு சொல்றாங்க. இதை பாக்குற அந்த பாட்டியுமே என்ன உனக்கு கொஞ்சம் கூட அறிவுன்றதே இல்லையா, இதெல்லாம் வெளியில எடுத்து வைக்கிற பொருளா இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு திட்டுறாங்க. இப்ப மறுநாள் இந்த பொண்ணு ஸ்கூல் போகிறதுக்காக வேன் ஏற்றி வீட்டுலன்னு சொல்லிட்டாங்க. அம்மா வெளில வரும்போது பக்கத்து வீட்டு ஆண்டியோட பொண்ணு காணும். எங்க உங்க பெரிய பொண்ணு காணுமேன்னு சொல்லி கேட்கறாங்க. அவளுக்கு பீரியட்ஸ் டைம் சோ வயிறு வலிக்குதுன்னு சொன்னா அதனால ரெஸ்ட் எடுத்துக்க சொல்லிட்டேன்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே இவங்க அம்மாவுமே கரெக்ட், இந்த மாதிரி சமயத்தெல்லாம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறது உடம்புக்கு நல்லது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப இந்த குட்டி பொண்ணு ஸ்கூல் போனதுக்கு அப்புறமா உனக்கு மென்சஸ்னா என்னன்னு தெரியுமான்னு சொல்லி கேட்கறா. அதுக்கு அந்த பொண்ணுமே எனக்கு தெரியாதுன்னு சொல்றா. இதை கேட்ட உடனே உனக்கு ஏன் இதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி போது எனக்கு தெரியல, பக்கத்து வீட்டு ஆண்டியோட பொண்ணுக்கு வயிறு வலியா, எனக்கு தெரிஞ்சது ஒரு பெரிய நோய் போல அப்படின்ற மாதிரி சொல்றா. இது எல்லாருக்குமே வருமா, உனக்கும் வருமா, எனக்கும் வருமான்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்க எனக்கு எதுவுமே தெரியாதுப்பா அப்படின்னு சொல்றா. அந்த குட்டி பொண்ணுமே அந்த பொண்ணு கிட்ட உனக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா, எங்க அம்மாவோட டிராயர்ல ஒரு திங்ஸ் இருந்துச்சு, அதை எடுத்து போய் எங்க அம்மா கிட்ட காமிச்சப்போ எங்க அம்மா என்ன திட்டிடுச்சு, அது என்னதுனே தெரியலையே அப்படின்னு சொல்லும்போது உனக்கு இவ்வளவு சந்தேகம் இருந்தா நீ உங்க அம்மா கிட்டே கேட்கலாமே அப்படின்னு சொல்றா. இப்ப நைட் ஆகுது, இந்த பொண்ணு மீது அம்மா கிட்ட கேட்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட அம்மா மென்சஸ்னா என்னன்னு சொல்லி கேட்கறா. இதை கேட்ட உடனே அந்த பாட்டிக்கு பயங்கர கோவம் வருது. எந்த வயசுல எதை தெரிஞ்சுக்கணுமோ அந்த வயசுல அதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம், இப்போ உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பொண்ணை திட்டி விட்டுறாங்க. இப்ப மறுநாள் எல்லாருமே எக்ஸாம் எழுதிக்கிட்டு இருக்காங்க. அப்ப இந்த பொண்ணுக்கு வயிறு வலி எடுக்க ஆரம்பிக்குது. அந்த டீச்சருமே என்னாச்சுன்னு சொல்லி கேட்கறாங்க. எனக்கு தெரியல, வயிறு வலிக்குதுன்னு சொல்றா. இதை கேட்ட உடனே சரி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மத்தவங்க எல்லாருமே பேப்பர் சப்மிட் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறமா அந்த பொண்ணு தனியா கூட்டு வச்சு என்னாச்சுன்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு ரொம்ப பெயினா இருக்கு டீச்சர்னு சொல்றாங்க. இதனால இந்த பொண்ணுமே ஒருவேளை இது கண்டிப்பா பீரியட்ஸ்க்கான அறிகுறியா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுமே அந்த பீரியட்ஸ் பத்தின கொஞ்சம் கொஞ்சமா எக்ஸ்பிளைன் பண்றா. இதை எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு அப்புறமா அவளுக்கு அதை பத்தின ஒரு பயமே இல்லாம போயிடுது. இப்ப அந்த டீச்சருமே அந்த குழந்தைய கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு வராங்க. அவங்க அம்மா கிட்டயும் பேசுறாங்க. பீரியட்ஸ் பத்தி கொஞ்சம் மச்சனா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, இது தப்பான விஷயம் கிடையாது, எல்லாருக்குமே வரக்கூடியதான், இதை பத்தி அவளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாம விட்டதுனால தான் இன்னைக்கு அதை பத்தி பயந்துருக்கா. சோ நாம தான் இந்த விஷயத்தை குழந்தைகளுக்கு எடுத்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு பீரியட்ஸ் ஆயிருக்கா அப்படின்ற விஷயத்தையும் சொல்லிட்டு அவங்க அங்க இருந்து போயிடுறாங்க. இப்ப மறுநாள் இந்த சின்ன பொண்ணுக்குமே எல்லா சடங்குமே முடிஞ்சிருச்சு. அங்க வந்து சின்ன பசங்க கூட எல்லாரும் கூடமே விளையாடிட்டு இருக்கா. அப்ப அவங்க பாட்டியுமே இந்த மாதிரி விளையாடவே கூடாது, இதுக்கப்புறம் நீ ஒழுங்கா தான் இருக்கணும், இதுக்கப்புறம் நாங்க என்னெல்லாம் சொல்றோமோ அதை நீ பண்ணணும், இப்ப நீ பெரிய பிள்ளை ஆயிட்டா அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்ட அவங்க அம்மாவுமே போது நிறுத்துங்கம்மா, என்னதான் நீங்க சின்ன வயசுல இந்த மாதிரிலாம் சொல்லி அடக்கம் பண்ணி ஏதோ ஒரு இடத்துல வாழ விட்டுட்டீங்க, ஆனா என் பொண்ணுக்கு ஆச்சுன்னா அதெல்லாம் கிடைக்க கூடாது, அவன் என் பொண்ணு எப்பவுமே சுதந்திரமா தான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன், இந்த மாதிரி நேரத்துல இதை பண்ணாத அதை பண்ணான்னு சொல்லி சின்ன வயசுல என்ன ஒதுக்கி ஒதுக்கி வச்சுங்க, ஆனா எல்லாத்துக்குமே நான் காரணம் கேட்டா என்னைய திட்ட ஆரம்பிச்சுங்க, எதுக்குமே காரணம் தெரியாத நீங்க எதுக்காக இப்ப என்னையும் என்னோட குழந்தைக்கும் இதை திணிக்கிறீங்க, தயவு செஞ்சு இந்த மாதிரி பண்ணாதீங்க, என் பொண்ணு எப்பவுமே சுதந்திரமா வளரணும் அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா சொல்றாங்க. இப்ப மறுநாள் இந்த பொண்ணுமே ஸ்கூல் போறா. அப்ப அவங்க ஃப்ரெண்டுக்குமே வயிறு வலிக்க ஆரம்பிக்குது. இதை பார்த்த உடனே இவளுக்கு புரிஞ்சு போது கண்டிப்பா அதுவா தான் இருக்கும்னு சொல்லிட்டு இப்ப இவளுமே அவங்க ஃப்ரெண்டுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி அவளை பயப்படாத அளவுக்கு அவளுக்கு பேடும் கொடுக்குறா. மக்களே, இந்த பீரியட்ஸ் பத்தி குழந்தைங்களுக்கு சொல்லி வளர்க்கறது நல்லதா கெட்டதா, அது மட்டும் இல்லாம சொல்லி வளர்க்கறது உண்மையாவே ஒரு நல்ல விஷயம் தானா அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க.